ஃபால்ஸ் சொல்லப்படுற வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அதிரப்பள்ளி. அங்கே தான் போய்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி கன்னியாகுமரி ட்ரிப்பு வந்தேன் இல்லைங்களா, ஸோ அதோட இது டே 4 இது. ஸோ நாளைக்கு வெட்னஸ்டே. ஃபால்ஸ் சார், கேரளாவே வளைச்சி ஃபுல் ஃபாரஸ்ட். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் யானை சாணி பாருங்க. கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டாங்க. கீழே பெரிய ஆறு ஓடுதுங்க லெஃப்ட் சைடில், தெரியுதுங்களா தண்ணி. தண்ணி ஃபோர்ஸ் ஷார்ட்கட்டில் வந்ததுங்க. அதிரப்பள்ளி அட்வென்ச்சர்ஸ். தெரியுதுங்களா ஃபால்ஸு? வந்துட்டோங்க, கிட்ட வந்துட்டோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நான் கேரளாவில் அடிமாலியில் இருக்கேன். ஸோ அடிமாலியிலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் போய்ட்டு இருக்கேங்க. சவுத் இந்தியா நயகரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லப்படுற வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அதிரப்பள்ளி. அங்கே தான் போய்ட்டு இருக்கேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், ஃபாரஸ்ட் வீடியோஸ், வாட்டர் ஃபால்ஸ் வீடியோஸ் நிறைய வரணுன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கன்னியாகுமரி ட்ரிப்பு வந்தேன் இல்லைங்களா, ஸோ அதோட இது டே 4 இது. ஸோ நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். அடிமாலில் ஆடிலக்ஸ் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஜேபி என்ற ஹோம் ஸ்டேயில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. ரூமெல்லாம் சிங்கிள் ஆக்குபெண்ட்டு, 1000 rupees நான் ஏசி. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நாளைக்கு வெட்னஸ்டே, நாளைக்கு ஆஃபீஸ் ரிப்போர்ட்டிங்கு. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கெல்லாம் நான் வந்து பெங்களூர் ரீச் ஆகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணி ஆகுதுங்க காலையில். ஃபுல் மழை எங்கள் காலையிலேருந்து மழை எங்கள் கேரளாவில். உங்களுக்கு ரோடு பார்த்தாலே தெரியும். ஆர்கிடெக்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க கேரளாவெல்லாம். எல்லாம் நல்லா பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நைட்டே போகலான்னு இருந்தேன். நைட்டும் மழை, பயங்கர மழைங்க. ஸோ அதிரப்பள்ளிக்கிட்ட என்ன ரூம் எடுக்கலான்னு பார்த்தேன் நான். நைட்டும் பயங்கர மழை. ஸோ அதனால் அடிமல்லே ரூம் எடுத்துட்டேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேமராவில் சென்டரில் ஏதோ ஒயிட்டாக தெரியுது அப்படின்ட்டு.
ஃபால்ஸ் சார், அதிரப்பள்ளி. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, கேரளா ஃபாரஸ்ட்டு. அதிரப்பள்ளி போகிற ரூட்டில் ஃபாரஸ்ட் இது. கேரளாவே வளைச்சி ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க. கேரளா ஃபுல்லாக நிறைய இடங்க இருக்குங்க ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. சின்ன ஃபாரஸ்ட்டு, பெரிய ஃபாரஸ்ட்டு நிறைய இருக்கு. அங்கே வெயிலே வருது. தான் போட்டிருக்காங்க, பில்டிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ரிசர்வ் ஃபாரஸ்ட் போட்டிருந்தாங்க, ஃபாரஸ்ட் பேர் எதுவும் போடல. வாவ், எதிர்க்க பாருங்க, சூப்பரா இருக்கு. தண்ணி ஆறு, பெருசா ஆறு ஓடுது. மறைச்சி இருக்குங்க, தெரியறதில்ல. கேமரா ஹேண்டில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். அதிரப்பள்ளி பார்த்துட்டு அப்படியே வால்பாறையில இருந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் யானைசாணி பாருங்க. கோயம்புத்தூர், பவானி, தருமபுரி, அப்படியே பெங்களூருக்கு. நைட்டு 10 மணிக்கெல்லாம் போயிடணுன்ட்டு பார்க்குறேன். யானைசாணி நிறையா இருக்குங்க ரோட் சைட்லலாம். அநேகமாக எலிஃபென்ட் சைட்டிங் ஆகணும்னு பார்க்குறேன். ஏதோ பிரகிருதி கிராமம்னு போட்டிருக்காங்க. நைட்டு வந்திருந்தால் கூட ஃபாரஸ்ட்டில் விட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபாரஸ்ட் இது எலிஃபெண்ட் இங்கே இருக்குது. யானைசாணிங்க நிறைய பார்த்தேன். இருங்க, ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கிறேன் கேமரா, அப்போதான் கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியும். கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டேங்க. நான் நிறைய பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க யானைசாணி எல்லாம் நிறைய இருக்குது.
கீழே பெரிய ஆறு ஓடுதுங்க லெஃப்ட் சைடில். சின்ன சின்ன ஓடையங்களில் போயிட்டு பெரிய ஆறில் கனெக்ட் ஆகிடுது. நல்ல பசங்க இப்போ கீழே ஆற்றுக்கு போகிறாங்க. பார்த்தா தெரியுங்க ஆற்றுல தண்ணி. தெரியுதுங்களா? தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே கிளம்புவோம். நல்லா பெரிய ஆறுங்க. அநேகமாக இங்கே வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 2 மரம் நடுவில் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்க. கேரளா பியூட்டி, கேரளானாவே பியூட்டி தான். கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க கேரளா. செமையா இருக்குங்க. மை காட், எவ்வளோ பெருசுங்க ஆறு. கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வரணுங்க. செமையாக இருக்குது சீனரிங்க. செமையாக இருக்குங்க. இதெல்லாம் யானை சாணி தான். இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கார் கிராஷ் ஆகிட்டு பழையஸ். ரோடு சரியில்லைங்க ஃபாரஸ்ட்டில். அங்கங்கே நிறைய ஆஃப் ரோடிங் தான் இருக்குது. கோவிலில் மாடு பாருங்க எப்படி இருக்கு. மை காட், எப்படி இருக்கு பாருங்க. அப்பா ஜைஜாண்டிக்கா இருக்கு.
அதிரப்பள்ளி அது இல்லைங்களா? இந்த ரோடாங்க. அதிரப்பள்ளி, வாழைச்சால், சாலக்குடி, திருச்சூர். நம்ம அங்கே ரிவர் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபாரஸ்ட் ரிவரு. இங்கே இருக்கு பாருங்க பிரிட்ஜு. நிற்க வச்சு காமிக்கிறேன். தண்ணி ஃபோர்ஸ் நிறையா இருக்குங்க. நம்ம அந்த ரோடு வழியாக தான் வந்தோம். ஓகே, கிளம்புவோம். ஏர்லி மார்னிங் நேச்சர் நல்லா இருக்கு. எலிஃபண்ட் கிராசிங் கொட்டாமலா. கேரளம், எனக்கு கேரளான்னு கூப்பிடக்கூடாதுங்க, கேரளம். நானும் என்னோட வீடியோங்கள்ல எல்லாம் கேரளான்னு கூப்பிட்டுருப்பேன். கேரளம் இனிமேல்ட்டு வந்து கேரளம்னு சொல்லுவோம். கேரளா ரோடுங்களே எப்படி தாங்க, பாம்பு மாதிரி எஸ் பெண்டுங்க தான் நிறைய இருக்கும். ஓட்டவே ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டு வந்திருந்தா எப்படி சாலக்குடி ரூட்டில் வந்திருக்கணுங்க. அந்த ரூட்டில் வந்தாக்க ரூம் ஸ்டே எல்லாம் இருக்கும். ஹோட்டல் நைட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வந்து அடிமாலி அது உள்ளே இருந்து ஷார்ட்கட்டில் ஏதோ வந்ததுங்க. அதிரப்பள்ளி அட்வென்ச்சர்ஸ் பாருங்க, ஜிப்லைங்கு, சைக்கிளிங்கு, ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இருக்குது. அதிரப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன். நம்ம பார்த்த ஆறு பாருங்க. கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ். அதாங்க வெயிலே வருது. மழை பெஞ்சிட்டு இருந்தும் தண்ணி வந்துட்டே இருக்குங்க உடம்புல இருந்து. அவ்வளோ வேர்வை, அந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கு. Night lamp homestay. வந்தாச்சு, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு அதிரப்பள்ளி. ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் ரப்பர் பிளான்டேஷன் தாங்க. கேரளா ஃபுல்லாக அதே தான் இருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரப்பர் பிளான்டேஷன். ஸோ கேமரா ஒயிட் கலர் பேட்ச் இருந்தது இல்லைங்களா, சபரிமலை போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அது வந்து தண்ணி உள்ளே போயிட்டு இருந்துச்சு.
வரல. அப்புறம் இப்போ காலையில் பார்த்து கிளியர் ஆகிடுச்சு. வைல்ட் அனிமல்ஸ் க்ராசிங் ஜோன். எத்தனை கிலோமீட்டர்? 1352 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க அதிரப்பள்ளி வரைக்கும். இங்கேருந்து பெங்களூர் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும். Welcome to Valachal Division Forest. Rainland. நிறைய ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இருக்குங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஆஜிரப்பள்ளி வந்தீங்களானாக்கா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ரூம் ஸ்டேவும் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குங்க ஸ்டேஸு. பட்ஜெட்னா ஸ்டார்டிங் 1000 rupees சிங்கிள் ரூமு. அப்படியே எங்கப்பா ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆதிரப்பள்ளி முடிஞ்ச உடனே ஆதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டு. ஸோ அது முடிஞ்ச உடனே வால்பாறை. எல்லா வீடியோவுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலில். ஃபுல் கம்ப்ளீட்டாக ரைடு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஃபாரஸ்ட்டு, கல்லுக்கடை, இருங்க ஃபால்ஸ் ஒன்று காமிக்கிறேன், செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. தெரியுதுங்களா ஃபால்ஸு? செமையாக இருக்குங்க. தண்ணி அதிகமாக இருக்குது. கீழே விட்றாங்களா இல்லையான்னு தெரியல. கீழே போகிறதா வேண்டாமான்னு யோசனை பண்ணுறேங்க. திரு கீழே இறங்கி 1 கிலோமீட்டர் கீழே இறங்கி 1 கிலோமீட்டர் மேலே ஏறணும் ட்ரெக்கிங்கு. பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போக முடியுமா? அவ்வளோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கு. டிக்கெட் வாங்கணுமா? டிக்கெட் வாங்கணுமா? டிக்கெட்டு முன்னாடி வாங்கணுமா? வந்துட்டாங்க.
அதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், அதான் ஃபால்ஸ் அங்கேருந்து காமிச்சினேன். ஓகே ஓகே. இந்த ஃபால்ஸ் தாங்க அங்கேருந்து காமிச்சேன் நான். இந்த ஃபால்ஸ் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஓகே, ஸோ நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு போவோம். பைக் பார்க்கிங் இங்கே இருக்குது. வந்தாச்சுங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. உள்ள என்ட்ரி ஃபீ ப்ளஸ் பேகுக்கு ஒரு 10 ரூபா, ப்ளஸ் தண்ணி பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா. 10 ரூபா இது தண்ணி பாட்டில் ரீஃபண்ட் ஆகும். எல்லாம் நல்லா போட்டுருக்காங்க பாதை. இது சென்டர் எதுக்குன்னு தெரியல. இது நம்ம வீல் சேரு வரவங்க ஹேண்டிகேப்பை உங்களுக்காக நினைக்கிறேன். இது நாட் ஷுவர். எல்லாம் கம்ப்ளீட் தேக்கு மரம் தான். எல்லாம் கீழே இருந்து பார்த்துட்டு வராங்க. தண்ணி சவுண்டுங்க இங்கே இருக்கும், கேட்குது. உங்களுக்கு கேட்குதுங்களா தண்ணி சவுண்டு? அதான் ஃபால்ஸு. வீல் சேர் தாங்க சென்டர். இது மீடியன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வீல் சேருக்காக தான். கேட்டேங்க வேலை செய்கிறவங்கள, வீல் சேர் போகிறதுக்காக அப்படின்னாங்க. இதெல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் தாங்க. இது பாருங்கள், எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, க்ளீன் பண்ணுறாங்க. வந்துட்டோம் கிட்ட. டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸு. வீல் சேர் இதோட லாஸ்ட்டு. சரி, அதனால் நம்ம கலீஜ் எதனா பண்ணோம்னாக்கா 2000 ரூபாய் ஃபைனுங்க, ப்ளஸ் க்ளீனும் பண்ணோம். ஃபுல்லாக தண்ணி பாறை சர போனோம், ஸ்கிட் ஆகட்டும். அமேசிங்க. இந்த ஃபால்ஸை நம்ம அங்கே இது நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் எது தூரத்தில் ஃபால்ஸ் தெரியுது அப்படின்ட்டு. இந்த ஆதிரப்பள்ளி ஃபால்ஸ் தாங்க. இப்போ குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைங்க, தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. இப்போ லேடிஸ் மட்டும் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்காங்க.
லேடிஸ் மட்டும். இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அலோடு இல்லை குளிக்க. பாருங்கள், கிரிப்புக்காக அங்கங்கே தொலை போட்டு வச்சுருக்காங்க. வாவ், சவுத் இந்தியா நயாகரா வாட்டர் ஃபால்ஸுங்க இது. தண்ணி ஓவராக இருக்குது. அந்த சாரல் பாருங்கள். கீழே அலோடு, அங்கே வரைக்கும் தான். அந்த தண்ணியோட சாரல் பாருங்கள். கீழே இருக்காங்க ஜனங்கள்லாம். Do not cross. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சவுண்டு பாருங்கள், தண்ணி சவுண்டு கேட்கவே ரம்மியமாக இருக்கு. $400 மீட்டர் அங்கே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு. மூச்சு வாங்குது, இறங்குறதுக்கே மூச்சு வாங்குது. நீ ஏறினா எப்படி இருக்குன்னு தெரியல. போகலாம் வாங்க, இந்த தூரம் வந்தாச்சு, பார்க்காம போக முடியுமா? இன்றைக்கி வீக் டேன்றதுனால ரஷ் இல்லைங்க. இதே நம்ம சாட்டர்டே சண்டே இருந்தோம்னாக்கா பயங்கர ரஷ்ஷு. நம்மளால் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் கல்லுங்க தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏம்மா இத்தனை நாள் காரில் இருந்தீரா பாருங்க. இதாங்க தண்ணி பாட்டில் ஸ்டிக்கரு போட்டு வச்சுருவாங்க. ₹10 இதுக்கு. தெரியும், ரிட்டர்ன் எடுத்து போய் காமிச்சாக்க ₹10 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இங்கேருந்தா பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குங்க. இப்போதான் ஒரு 300 மீட்ரு இறங்கி வந்திருப்பேங்க. இதான் இறங்கி வந்த பாதை. இன்னும் ஒரு 100 மீட்ரு பக்கம் வந்துட்டோம். இறங்கி போயிட்டு கிட்ட பிடிப்பேன். வந்துட்டோங்க, கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் பார்க்க ரெடிங்களா? 1 2 and 3. Ta-da, ta-da. Wow.
நான் கிட்ட போவேன், குளிச்சுட்டு தான் வரணும். அங்கே கிட்ட போனவன்னா சாரல் வருது. ஃபுல் சாரலுங்க. எங்கப்பா சேரு. ஃபுல் சாரல். ஸோ நான் வந்து அங்கே மேலே அங்கேருந்து பார்த்ததுங்க, அப்பயே வீடியோ அங்கேருந்து ஷூட் பண்ணேன். அங்கேருந்து இந்த ஃபால்ஸு சைட் வியூவில் பார்த்தது. இப்போ டைரெக்டாக கீழே வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரி, அப்படியே நடந்து போவோமா? மேலே ஏறுவோம். ஒரு 400 மீட்ரு மேலே ஏறணும்.